ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாழை மரத்தில் வர இந்த சிகாடாக்கா அப்படிங்கிற இந்த இலைப்புள்ளி நோயை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இலைப்புள்ளி நோய்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, மஞ்சள் கலரில் வந்து நமக்கு மஞ்சள் இலைப்புள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த இலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மஞ்சள் கலரில் மாறி அப்படியே காஞ்சு போயிடும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து சிகாடாக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழை மரம் போடுறோம் அப்படின்னா, அதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா தான் மகசூல் நிறையா கிடைக்கும். ஏன்னா வந்து போட்ட முட்டு வெளியே நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நம்ம அதை பாங்காக பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழை தோட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல வடிகால் வசதி இருக்கணும். ஸோ அதை வந்து தண்ணி போச்சு அப்படின்னா நல்ல வடிகால் வசதி இருக்கணும். ஸோ தண்ணி வந்து தேங்காமல் இருக்கணும். அதை வந்து நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற களையெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துடணும். ஸோ எடுத்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா கிளையை எடுத்திங்க அப்படின்னாலும் அந்த களையை வந்து அங்கேயே போடாமல் நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த வாழை மரத்தை வந்து கன்றில் வந்து கரெக்டான சைஸில் வந்து கரெக்டான இடைவெளி விட்டு வந்து நம்ம நடவு செய்யணும். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம வாழை மரத்தை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மெயினாக இந்த வாழை மரம்லாம் பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ கரெக்டான கேப்பில் வந்து நம்ம நடணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இலையும் வந்து 2 இலையும் முட்டாது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து அமையும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரொம்ப காஞ்ச இலையெல்லாம் வந்து இருக்கும். அந்த பட்டையெல்லாம் ஒழுகும். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து காய்ச்சி நம்ம தீ வச்சு அதை வந்து அழிச்சிடணும். ஸோ அங்கேயே போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப இது பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது நம்ம இதெல்லாம் வந்துருச்சு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தடுக்கலாம். ஒருவேளை வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த இலைப்புள்ளி நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து கார்பன் டாசியம் வந்து எடுத்துக்கலாம். அந்த கார்பன் டாசியம் வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் எடுத்து அதை வந்து நம்ம கலந்து தொளிக்கலாம். இல்லை அப்படின்னா மான்கோசெப் எடுத்துக்கலாம். அந்த மான்கோசெப்பும் பார்த்திங்க அப்படின்னா 2 கிராம் 1 லிட்டருக்கு பண்ணலாம். இல்லை வந்து கார்பன் ஆக்சி குளோரைடு எடுத்துக்கலாம். ஸோ அந்த காப்பர் ஆக்சி குளோரைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா 2.5 கிராம் எடுத்துக்கணும். ஸோ 2.5 கிராம் 1 லிட்டருக்கு எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து தெளிச்சிட்டு வரலாம். அடுத்தது வந்து இல்லைன்னா வந்து சிரம் வந்து எடுத்துக்கலாம். சிரம் வந்து 2 மில்லி லிட்டர் வந்து எடுத்து அதை வந்து 1 லிட்டரில் கலந்து நம்ம என்ன வந்து இலையில் வந்து தெளிச்சிட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு வந்து 3 முறை வந்து நம்ம தெளிக்கலாம். ஸோ ஒரு மாத இடைவெளி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 3 முறை வந்து நம்ம தெளிச்சிட்டு வரலாம். அடுத்தது வந்து பேசிலஸ் சப்சிடில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து 1 லிட்டருக்கு வந்து நம்ம கலந்து அதை வந்து ஒரு 3 முறை வந்து நம்ம 5 நாள் இடைவெளியில் வந்து தெளிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 நாளைக்கு வந்து 3 முறை வந்து நம்ம தெளிக்கலாம். இது பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து இலைப்புள்ளி நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். இது இல்லை அப்படின்னா வந்து சாண்டோவிட் இல்லைன்னா வந்து ட்ரிட்டான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இல்லைன்னா இல்லை வந்து டீபால் இது இந்த 3ல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து 10 லிட்டர் வந்து தெளிப்பு திரவத்திற்கு வந்து நம்ம ஒரு 5 ml எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து தெளிச்சிட்டு வரலாம். ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஸோ வாழை மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இலைக்கு விடுறோமா இல்லை வந்து நம்ம காய்க்கு விடுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ காய்க்கு விடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் சரி, இலைக்கு விடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நோய் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து மகசூல் குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து பழமும் வந்து பெருசாக வந்து திரண்டு வராது. அதனால பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே வந்ததுனாலும் இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதை வந்து ஒழிச்சிடணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.